தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். இந்தியாவிலே எஸ்ஐஆர் ஆதரிச்சு சுப்ரீம் கோர்ட் வழக்கு தொடுத்த ஒரே கட்சியாக அதிமுக தான் இருக்கு. அதிமுக எப்படி இந்த அளவுக்கு ஒரு எதை பத்தியும் கவலைப்படாம அந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக தொடுத்த வழக்கை தான் ஜட்ஜி தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த இதுல இம்ப்ளீட் ஆக முடியாது, நீ தனியா மனு தாக்கல் பண்ணியா, நீ திமுக வழக்குல இம்ப்ளீட் ஆகாத, அவங்க வேண்டான்னு வந்திருக்காங்க, நீ வேணும்னு வந்தா நீ தனியா தான் மனு தாக்கல் பண்ண, அதுல எப்படி இம்ப்ளீட் ஆக முடியும்? அதனால இந்தியாலேயே எந்த கட்சியும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணதில்லை, அதிமுக தான் பண்ணியிருக்கு. இவ்வளவு தூரம் பாஜகவுக்கு ஜாலரை அடிக்கிற வேலையை அதிமுக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எஸ்ஐஆர்ல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லா மக்களையும் கேட்டா தெரியும். ஆக்சுவலா அது வேணும்னு நீக்க போறாங்களா, இல்லை அது அந்த ஃபாரத்தில் நீங்க குறிப்பிட்ட பர்டிகுலர்ஸ் கொடுக்கலன்னா நீக்க போறாங்களா, இல்லை எல்லா வீட்டுக்கும் கேட்க போறாங்களா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பீகார்லயே எஸ்ஐஆர்ல என்ன நடந்ததுன்றது இன்னும் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா தேர்தல் கமிஷன் கேட்ட தேர்தல் கமிஷன் சரியான விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. நீக்கப்பட்டவர்கள் பட்டியல் கொடுக்கல, மறுபடியும் சேர்க்கப்பட்டவர்கள் பட்டியல் கொடுக்கல. எப்படி நீங்கள் நீக்கப்பட்டவர்களேருந்து மறுபடியும் சேர்ந்தாங்களான்ற பட்டியலும் தெரியல. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்றதுக்குன்னு தெரியல. நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோன்றாங்கல்ல, அப்போ நீக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அதுக்கு நடுவில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனை போட்டு எலெக்ஷன் கமிஷன் தப்பிச்சு ஓடிட்டான் தான் அர்த்தம். தப்பிச்சு ஓடி அங்கே போய் கண்டக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறான், பீகாரில் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்ஐஆர் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் பண்ணலை, அரைகுறையா பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அரைகுறையா பண்ணிட்டீங்க. கிளைம்ஸ் வரல சார். அதாவது எலெக்ஷன் நடக்கிறப்ப வாக்குச்சாவடிக்கு என் பேர் அங்க தெரியல, நமக்கு தெரியல. பல கிராமங்கள்ல வாக்கு இல்லாதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. எதுலையுமே பார்க்கல சார், இனிமேதான் வரும். பல கிராமங்கள்ல வாக்குகள் இல்லாம உங்க பேர் வாக்காளர் பட்டியல் இல்லைன்னு பல விஷயங்கள்ல வந்திருக்கு. ஆக்சுவலா அப்போ 65 லட்சம் பேர் நீக்கிறாங்க அந்த பர்டிகுலர்ஸ். எங்க அப்ப ஏன் கொடுக்கல அவங்க? எலெக்ஷன் கமிஷன் 68, சில பேர் 68 லட்சம்ன்றாங்க. சரி, 67 லட்சம் பேர் நீக்கினே உங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? அப்போ எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு இருக்காங்களா, அந்த விஷயமும் வரல. 21 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அதான் அது அவங்க நீக்கப்பட்டவங்க தான் சேர்ந்தாங்களா, புதுசாக சேர்ந்தாங்கன்னு தெரியாது. ஆமா சார், என்ன கோல்மால் பாருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குற அந்த ஃபார்ம் இருக்குல்ல, எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது பின்னாடி 13 விதமான டாக்குமெண்ட் போட்டிருக்கான். நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. 13வது டாக்குமெண்ட் என்னன்னு பாருங்க. 13வது டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? 1/7/2025 அன்று பீகாரில் உள்ள திருத்தப்பட்டியலில் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அந்த வாக்காளர் பட்டியலோட காப்பி, அந்த ஆவணத்தை வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கும் பீகாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க, கடைசி 13வது டாக்குமெண்ட். ஓகே, நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், மறுபடியும் எடுத்தது. சரி, அப்போ என்ன அர்த்தம்? பீகார்லேருந்து இங்கே செட்டில் ஆயிருக்கான்ல, அவன் ஃபார்ம் 6 எழுதி கொடுத்து அங்கே அவன் 2005 அங்கே திருத்தப்பட்டியில் அங்கே வெரிஃபை இருப்பான்ல, அவன் அந்த ஒரு காப்பி இங்கே எடுத்து வச்சான்னா இங்கே அவனுக்கு ஓட்டரை கொடுத்துருவான். அவ்வளோ ஈஸியாக தற்காலிகமாக ஒரு அட்ரஸை கொடுத்து வாங்கிடுவான், ஓட்டை வாங்கிடுவான். தற்காலிகமான அந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஓட்டு வாங்கிடுவான். சரி, இப்போ அவன் அவன் இங்கே ஏதோ ஆதார் கார்டோ ஏதோ ஒரு கார்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை இங்கே இருக்கிற அட்ரஸில் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற அட்ரஸ் ஏதோ ஒரு ஐடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த அட்ரஸ் வச்சு வாங்கிடுவான். சரி, இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ அவன் ஒரு அந்த 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 பீகார் திருத்தப்பட்டியலோட வாக்குப்பட்டியல் இணைச்சா போறணும், அதை ஒரு ஆவணமாக ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? என்ன நோக்கம், உங்கள் நோக்கம்? அப்போ இதெல்லாம் தெரியாதா எடப்பாடிக்கு? இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்களா? எடப்பாடி ஃபார்மே படிக்க மாட்டாரா? ஏன் இந்த பீகார் திருத்தப்பட்டியலில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருந்தால் போகிறோம், அதை ஆவணமாக சப்மிட் பண்ணால் போகிறோம்னு எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஏன் சொல்கிறான்? ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இப்போ இதை இப்போ நான் என்னோட டவுட் என்னன்னா, இதில் என்னென்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வரக்கூடிய லேபர் இருக்கான், பீகார்லேருந்து ஒர்க் பண்ணுறான். இப்போ அவனோட கான்ட்ராக்ட் அடுத்த வருஷத்தோட முடியலன்னு வைங்களேன். இப்போ இங்கே அவன் தன்னோட வாக்கை புதுப்பிச்சுக்கிட்டு அட்ரஸை புதுப்பிச்சுக்கிட்டு இங்கே வாக்களிக்கிற நபரை அவன் மாறுறானா, திரும்ப நாளைக்கு கான்ட்ராக்ட் முடிச்சு சொந்த ஊருக்கு போகும்போது இப்போ அங்கே அவன் பேர் இல்லாட்டி நாளைக்கு உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்தால் அங்கே அவன் ஓட்டு போட முடியாதா? இது எப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்? இல்லை, அவன் அங்கே இருக்கிற 2025 பீகாரில் இந்த தீவிர திருத்தத்தில் அவன் செட்டில் ஆகிட்டான், அவன் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றுட்டான். அவனுடைய டாக்குமெண்ட்டை இங்கே இருக்கிற பீகாரி தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியலில் ஒரு கொடுக்க வேண்டிய ஆவணத்தில் ஒன்றா அந்த பட்டியலை ஏன் கொண்டு வந்தீங்க? என்ன ரீசன்? ஒன்றுமே தெரியலையே. அந்த ரீசன் ஏன்? அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கு சார். அது இல்லை, ஒருவேளை இங்கே இருக்கிற பீகார்காரன் ஏற்கனவே வாக்காளராக இருக்கானா, அவன் அந்த திருத்தப்பட்டியலில் இடம் பெற்றிருந்தா அதை இங்கே மென்ஷன் பண்ணலான்னு இருக்கீங்களா? இங்கே எத்தனை பீகார்காரன் இங்கே வாக்காளராக இருக்கான் இப்போ தற்சமயத்துக்கு?
7 லட்சம் பேர் இங்க வந்து தொழிலாளர் இருக்காங்க, பீகார் இருக்காங்க, 7 தொழிலாளர் லட்சம் பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் பீகார்காரன் இங்க வாக்காளர் இப்போ வாக்காளராக இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் இருந்தாலே அதிகம். எஸ்ஐ முடிஞ்சாதான் சார் தெரியும் அவங்க வாக்காளர் ஆகிறாங்களே. அதான் அவங்க வந்து அவங்க ஐடியா என்னன்னா, இப்போ நான் வந்து நான் ஃபாரத்தில் வந்து ஃபில்லப் பண்ணும்போது நான் 2005 அல்லது 2002 வாக்காளராக இருந்தேன்னா நான் என்னோட எந்த தொகுதியில் வாக்காளராக இருந்தேன், பாகம் எண் என்ன, வரிசை எண் என்னன்னு போட்டால் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். அந்த இதில் எடுத்து போட்டலாம் 2005 பார்த்து. அப்போ இவனுக்கு பீகார்காரன் இங்கே ஏதாவது வாக்காளராக இருந்தான்னா அவன் வந்து அந்த 2025 பீகாரில் பண்ணாங்கல்ல அதில் அதை எடுத்து இங்கே வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அதை போட்டானா, இல்லை அதை ஒரு ஆவணமாகவே மாற்றிருக்கான். அதை ஒரு ஆவணமாகவே நீ ஏன் கொண்டுற? ஆக்சுவலாக அது பாஸ்போர்ட் மாதிரி ஒரு ஆவணம், ஜாதி சான்றிதழ் மாதிரி அது ஒரு ஆவணமாகவே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கிறத வந்து அந்த ஆவண பட்டியலேருந்து ஆவணமாக மாற்றுறான். அது ஆவணமாக மாற்ற வேண்டிய நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஒய்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட் ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதை போக இப்போ நீங்கள் சொல்ல அந்த 13வது வாரங்கிறது அது எதுக்காக ஃபர்ஸ்ட் அதில் எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் தான் கிளாரிஃபை பண்ணணும். நோக்கம் என்ன? இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கோம், இங்கே இருக்கிற வடநாட்டுக்காரங்களாம் ஓட்டுறா மாத்தா வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு உதவி அதை வச்சிருக்கானா? இல்லை சார், இப்போ அப்படின்னா என்னோட டவுட் என்னன்னா, அவங்க அடிப்படை இந்தியன்ஸ் தான். இப்போ வேற மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க வந்து இங்கே ஓட்டு போடக்கூட நம்ம எதிர்க்க முடியுமா? அதை நான் அப்படிலாம் எதிர்க்கவே சொல்ல சார். சவுகார்பேட்டில் எத்தனையோ பேர் ராஜஸ்தான்ல ஓட்டு போடுறாங்க. அவன் எந்த வீட்டில் இருக்கணும் அந்த வீட்டில் வந்து ஆதார் கார்டு வாங்குறான், அந்த வீட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணுறான், அதில் முகவரியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இங்கே எவ்வளோ பீகார்காரன் இங்கே இருக்கான், எதுக்காக நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அங்கே போட்டீங்க? அவன் வந்து வேற 11 டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கொடுக்கலாம்ல. எதுக்காக பீகார் திருத்தப்பட்டியலோட வாக்குப்பட்டியல் அதில் அந்த டாக்குமெண்ட்டாக ஏன் மாறுதாங்க? அது உரிய காரணம் என்ன? அது பின்னாடி ஒரு ரகசியம் ஏதோ இருக்குது. அதை வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? டிஎம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் அவங்க இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பிரச்சனை ரைஸ் பண்ண மாதிரி தெரியலையே சார். அவங்க அதான் சார், அவங்க திமுகவும் பார்க்கணும், எடப்பாடியும் பார்க்கணும். ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்ட்டு. எடப்பாடி என்ன பண்றது? அவர் ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி ஒரு ஃபாரத்தை கொடுத்தா ஒரு ஃபில்அப் பண்ணுவாரா? ஒரு 10 நிமிஷத்துல ஃபில்அப் பண்ணுவாரா? யார் உதவி இல்லாமல் ஃபில்அப் பண்ணுவாரா? சார், அதிமுகவுடைய ஸ்போக் பர்சன் வந்து ஆவடி குமார் அவர்களை வந்து கூப்பிட்டு நான் அதை பற்றி இன்டர்வியூ எடுத்திருந்தேன். நீங்கள் ஏன் வந்து ஆதரிக்கன்னு கேட்டிருந்தேன். அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பீகாரில் நீக்கினா சொல்கிறீங்க. நீக்கப்பட்டவங்க யாராவது ஓட்டு பதிவு நீக்கி யாராவது வந்து அங்கே வந்து என்னோட ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா? அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. பேசிட்டு இருக்கீங்க? அங்கே நடந்தது இவருக்கு எப்படிங்க தெரியும்? அங்கே கிராமங்களில் ஓட்டு இல்லைன்னு சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? அங்கே லோக்கல் பேப்பரில் வந்திருக்கும், இனிமேல் தான் வரும். பீகார் விஷயமே இன்னும் சரியா தெரியல சார். சுப்ரீம் கோர்ட்டில் லிஸ்ட்டே கொடுக்கலையே சார். அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டானுங்க. நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டு வந்துட்டானுங்க. நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் கோர்ட் உள்ளே வராது மறுபடியும். அதோட முடிஞ்சு போச்சு கதை. இது கொலைப்புற வழியாக வந்து உள்ளே கொண்டாந்துட்டானுங்க. இந்த சிஏஏ விஷயம் இந்த எல்லாத்தையும் கொலைப்புற வழியாக கொண்டாந்துட்டானுங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அந்த வாக்காளர் அந்த இதில் வந்து தீவிர திருத்தத்தில் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டில் பீகார் வாக்குப்பட்டியலை ஏன் போட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க சார், அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எனுமரேஷன், அது எடப்பாடிக்கு தெரியலையேன்றேன். இல்லை சார், நீங்கள் எடப்பாடி பற்றி சொல்கிறதுனால நான் கேட்குறேன். எனுமரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மக்கள் அது ஈஸியாக ஃபில் பண்ணுறாங்க. நீங்களாம் அதை வந்து திமுக கூட்டணி தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாங்களே அதிமுக. சார், முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை ஃபில்அப் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டு கீழே 2 பாக்ஸ் இருக்குது. அது லெஃப்ட் பாக்ஸை ஃபில்அப் பண்ணுறது, ரைட்டு பாக்ஸை ஃபில்அப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. 2002 2005 தீவிர திருத்தத்தில் உங்கள் பேர் இருக்கானா நீங்கள் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதை அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து கண்டுபிடிக்கணும். கேட்டால் பிஎல்ஏ வச்சிருக்கான்றான், பிஎல்ஏ கேட்டால் என்கிட்ட இல்லை, நீங்கள் கட்சிக்காரன் பிஎல்ஓ வச்சிருக்கான்றான். பிஎல்ஓ கேட்டால் அவன் சொல்கிறான், அவன் அரசு அதிகாரி, அவன் சொல்கிறான் சார் நீங்கள் கட்சிக்காரரை கேளுங்க, பிஎல்ஏவை கேளுங்கன்றான். பிஎல்ஏவை கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்றான். அங்கே போய் அவன் கண்டுபிடிக்கிறான். இது வந்து கண்டுபிடிச்சி அவன் சொல்கிறான். அப்புறம் நம்ம அந்த லெஃப்ட் சைடு பாக்ஸை ஃபில்அப் பண்ணுறோம். 2002 2005 இல்லாட்டி ரைட் சைடு பாக்ஸில் அவங்களோட சொந்தக்காரங்க ரைட் சைடு பாக்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணவே முடியாது. நீங்கள் 2002 2005 லெஃப்ட் சைடு பாக்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் ரைட் சைடு பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். ரைட் சைடு பாக்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்க? உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் தாத்தாவுக்கோ உங்கள் பாட்டிக்கோ இருந்தால் அவங்களுடைய பர்டிகுலர் போட்டு ரைட் பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். அப்பா அம்மா 2 பேருக்குமே 2 பேர் இதையும் போட முடியல, உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி இல்லை அவன் சொல்கிற 13 டாக்குமெண்ட்டில் இன்க்ளூடிங் இந்த பீகார் திருத்தப்பட்டியல் டாக்குமெண்ட் கூட ஏதோ ஒரு ஆதார் கார்டு ப்ளஸ் ஒரு 2 டாக்குமெண்ட்டை நீங்கள் வைக்கணும். ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கும் எனக்கும் வந்து இந்த 2002 2005 பார்க்குறதுலாம் வேணால் சிட்டியில் வேணால் கஷ்டமாக இருக்கும். நமக்கே வந்து கம்ப்யூட்டரில் போய் பார்க்கறது கஷ்டம், நமக்கே கட்சிக்காரன் எங்கே இருக்கான்னு தேடின்னு போகிறது கஷ்டம். நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நூக்கன் கார்னரில் ஒரு மலைவாசி ஒரு ஜவாதி ஹில்ஸ்லையோ கல்லாய் ஹில்ஸ்லையோ இல்லை கொல்லிமலையிலையோ இல்லை ஏதோ ஒரு வேறு ஊட்டிலையோ கொடைக்கானலையோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற படிக்காத ஜனங்க ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கே போவாங்க, ஒரு அந்த பட்டியலில் பார்க்கறதுக்கு எங்கே போவாங்க? பீகார் பல பேர் பீகாரிஸ் இங்கே விசாரித்த போது
பீகார் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க? பல பேர் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து மேலே மட்டும் பேர் எழுதியிருக்காங்க, கீழே ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னாங்க சார். நாங்கள் கீழே மட்டும் கையெழுத்து ஒரு வச்சுட்டு அந்த கட்சிக்காரன் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டோம், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க சார். அப்போ என்ன நடந்தது பீகாரில்? பீகாரில் ஃபார்மே சரியாக பண்ணல. இங்கே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்காங்கல்ல. பீகாரில் வந்து சரியாகவே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல, கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் பார்த்துருவோம் எடுத்துன்னு போயிட்டாங்களாம். அப்போ அங்கே என்ன எதை வச்சு அவங்க சேர்த்துருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க? ஓகே, தெரியல. இங்கே இருக்கிற பீகாரி சொல்கிறத பார்த்தா, நாங்கள் எங்கே சார் போய் ஃபில்அப் பண்ணுறது, நாங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருவோம், கட்சிக்காரனை கொடுத்துருவோம் சார், அவன் எடுத்துன்னு போயிட்டான்றான். ஓட்டு போட்டாங்களா உங்க ஆளுங்கன்னு? ஓட்டு போட்டாங்கன்றான். எப்படி ஓட்டு போட்டாங்க? ஃபார்மே சரியாக ஃபில்அப் பண்ணல, எப்படி ஓட்டு போட்டாங்க? அப்போ பூத் லெவல் ஆஃபீஸர் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பூத் லெவல் ஆஃபீஸர் தான் அந்த இஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நினச்சா யாரை வேணால் சேர்க்கலாம், யாரை வேணால் நீக்கலாம். அவர் நினச்சாருன்னா அன்பழகன் வந்து அங்கே இருக்காரு, 20 வருஷமா இருக்காரு, அவர் தான் அந்த வீட்டில் குடியிருக்காருன்னு அவர் நினச்சா சேர்க்கலாம். இல்லைங்க அவர் அந்த வீட்டில் குடியில் நேர்ந்து தான் வந்தாருன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னா அது கிடையாது, இன்ட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து அவங்களுக்கு தெரியல. ஃபில்அப் பண்ணவே முடியல சார். செத்த வாக்காளர்கள் இறந்து போனவங்களோட பட்டியல் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2002 இறந்தவங்களோட பட்டியல் வந்து இப்போ வரையும் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு. இப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக வந்து ஃபோர்ஜரி பண்ணி அவங்க வாக்கு போட்டுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக இதுதான் பிரதான காரணம். திமுக மட்டும் தான் செத்தவங்க ஓட்டு போடுதா? அதிமுக போட்டதே இல்லையா? 11, 14, 16 தேர்தல் எப்படி வின் பண்ணீங்க? நீங்கள் செத்தவங்க ஓட்ட போடலையா? நீங்களும் தானே போட்டீங்க. நாங்கள் போடவே இல்லை. திமுக தான் திரும்ப செய்து அவனால தான் எஸ்ஐஆர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நாங்களும் நீங்களும் தான் செத்தவங்க ஓட்ட போட்டீங்க. வாக்குச்சாவடியில் இப்போ ஒர்க் பண்ண யாரை வேணா கேட்டு பாருங்க. திமுக அதிமுக 2 பேர் தான் செத்தம் ஓட்ட போட்டிருக்காங்கன்னு இருக்கும். நீங்கள் வெறும் சிட்டியில் இருக்கிற மக்களை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது சார். கிராமங்களில் படிக்காதவங்க, நூக்கன் கார்னரில் இருக்கிறவங்க எந்த கட்சிக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுவான், எந்த பிஎல்ஓ ஹெல்ப் பண்ணுவான்? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு பிரதான திராவிட கட்சி திமுக அதை எதிர்க்கிறாங்க, இன்னொரு பிரதான திராவிட கட்சி அதிமுக அதை ஆதரிக்கிறாங்க. இதை ஆதரிக்கிறதுனால கிரவுண்டில் அவங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் எதிர்கொள்ள மாட்டாங்களா? திமுக இருக்கிற அச்சம் அவங்களுக்கு அந்த அச்சமே இல்லாமல் போயிடுமா? ஏன்னா பாஜக வந்து தங்களை பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்டிமேட்டாக அந்த டிராஃப்ட் லிஸ்ட்லாம் அவங்க தானே ரெடி பண்ண போகிறாங்க. தேர்தல் கமிஷனும் பாஜக ஒன்று தானே, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியான முடிவு தானே சார்? சரியான முடிவு கிடையாது. அவங்க வந்து சில இடத்துல வந்து அதிமுக காரங்க சில இடத்துல வேலை செய்கிறாங்க, சில ஏரியாக்களில் வேலை செய்கிறாங்க, சில ஏரியாக்களில் வேலை செய்யலை. பல இடங்களில் வேலை செய்கிற இடமும் இருக்குது, வேலை செய்யாத இடம் இருக்குது. ஆனால் திமுக எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க, எல்லா வட்டத்துலையும் வேலை செய்கிறாங்க, எல்லா மட்டத்துலையும் வேலை செய்கிறாங்க. அதனால் அதிமுக வந்து இதோட ஆபத்தை உணர்ந்த மாதிரி தெரியல. அவங்களோட ஆதரவு ஓட்டுக்களே போனால் என்ன பண்ணுறது? தாவேக்கா அதோட மோசம், அவங்களால யாரும் வேலை செய்கிற மாதிரியே தெரியல. இப்போ அதிமுகவோட ஸ்போக் பர்சன்ட்டு நான் அந்த கேள்வி கேட்டேன். இப்போ நீங்கள் என்டிஏல இருக்கீங்க, இதை வந்து இந்தியா அலையன்ஸ் மட்டும் இதை எதிர்க்கல, என்டிஏல அங்கே இருக்க ஜேடியுனுடைய எம்பி எம்எல்ஏக்கள் வந்து இதில் வந்து இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் எங்களுடைய வாக்காளர்கள் பாதிக்கப்படுறான்னு சொல்லி அவங்களே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அந்த என்டிஏ தெலுங்கு தேசமே அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்களே, டிடிபி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. டிடிபி லோக்கலில் இப்போ அவங்க நடத்தலை. ஓகே, பட் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசும்போது யாரோ ஒரு மெம்பர் வந்து இந்த தீவிர திருத்தத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. அவர் பேசியிருந்தாரு, அது பாதிப்பு இருக்கக்கூடாதுன்ற ஒரு சாஃப்டான சொல்லி முடிச்சிட்டாரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதிமுகவோட ஸ்போக் பர்சன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்டிஏல பீகாரில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னரில் இருக்கக்கூடிய அவங்களே கூட இதில் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எப்படிங்க இதை வெளிப்படை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டால், அப்படி இல்லை, அந்த என்டிஏ வேறு இந்த என்டிஏ வேறு, இங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து முழுக்க சரியானதான், பீகார் மாதிரிலாம் இங்கே கிடையாது சொல்லி அது வித்தியாசமாக விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க அணுகுமுறையே தவறு. முதல்ல இங்கே மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல எடப்பாடி என்ன பண்ணணும்னா, ஆதரிச்சா போறாது. ஏடிஎம்கே காரங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? எங்கள் கட்சிக்காரங்க வந்து எங்களுக்குலாம் ஃபில்அப் பண்ணி தரணும் சார் அப்படின்றாங்க. அவங்க இங்கே இருக்கிற வட்டத்தில் இருக்கிற வட்ட செயலாளரோ வந்து எங்களுக்கு ஃபில்அப் பண்ணி உதவி பண்ணணும். 2002, 2005 நாங்கள் வெவ்வேறு தொகுதிகளில் வேறு பல தொகுதிகளில் இருந்திருப்போம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எங்களுக்கு. நான் வந்து 2002 வந்து ஆலங்குளம் தொகுதியில் இருந்திருப்பேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 2-3 எலெக்ஷனாக ஓட்டு போட்டுட்ருப்பேன். நான் இப்போ ஆலங்குளம் தொகுதியோட ஓட்டர் லிஸ்ட் எடுத்து நான் பார்க்கணும், அதை நான் நெட்டில் போய் பார்க்கணும். நெட்டில் அது சீக்கிரம் டவுன்லோட் ஆகுது. இதுவே நீங்கள் வேற ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க, சேந்தமங்கலம் தொகுதி எடுத்துக்கோங்க, கொல்லி ஹில்ஸ் அதில் இருக்குது. கொல்லி ஹில்ஸில் இருக்கிற ஒருத்தன் அவன் வந்து ஒரு 2002 வேற எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு அங்கே வந்து இருந்தான். அப்புறம் கொல்லி ஹில்ஸில் போய் இப்போ இருக்கா வச்சுக்கோங்க, அவன் 2002 பர்டிகுலர்ஸ் எடுக்கணும். இல்லை கொல்லி ஹில்ஸில் 2002 இருந்தவன் வேற கீழே எங்கேயோ இருக்கான், அவன் கொல்லி ஹில்ஸ் பர்டிகுலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நடைமுறையில் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் போய் பார்த்து, இல்லை எந்த கட்சிக்காரன் அந்த 2002 திருத்த பட்டியலை வச்சுருக்கானோ, ஹார்ட் காப்பி வச்சுருக்கானோ, அதை போய் பார்த்து வாங்குறதெல்லாம் அவன் மூவ் பண்ணுறதே கஷ்டம் சார். அந்த மலையில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ இல்லை 8 கிலோமீட்டரோ ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுக்கணும், ஒரு சாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். பல ப்ராக்டிக்கல் டிபெண்ட் இருக்குது. எந்த இடத்துல எந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, உறவினர்னு யாரை உறவினர் கேட்டிருக்கான், முதல்ல இந்த இடத்துல யார் பேர் எழுதணும், அந்த இடத்துல யார் பேர் எழுதணும்னு பல சிக்கல் இருக்குது. ஏன் சார் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேரும் வந்து எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்னு ஏன் சார் அவ்வளோ வீடியோ வந்துட்டு இருக்கு? அது பலது தப்பு வச்சுக்கோங்க, பலது தப்பாக போடுறான், ஒவ்வொருத்தரும் ஒன்று போட்டுட்டு இருக்கான். அவ்வளோ வீடியோவும் ஏன் நிறையா வியூவர்ஸ் பார்க்குறாங்க? ஏன் பார்க்குறாங்க? அவ்வளோ பேருக்கு குழப்பம் இருக்கா இல்லையா?
நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுங்கள், யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், எத்தனை பேர் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுறாங்களா இல்லையா? அந்த வீடியோக்கெல்லாம் ரீச் இருக்கா இல்லையா? ஏன் இருக்குது? பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்டு. அது ஒன்றே இண்டிகேஷன். பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அப்படி சொல்கிறவனும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கான். ஒருத்தன் வேறு மாதிரி சொல்கிறான், இன்னொருத்தன் வேறு மாதிரி சொல்கிறான், இன்னொருத்தன் வேறு மாதிரி சொல்கிறான். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸில் கீழே 2005 உங்கள் பேர், உங்கள் விஷயங்கள் பர்டிகுலர்ஸை போடும்போது நீங்கள் வந்து உங்கள் பேர், வாக்காளர் பேர் போடுறீங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் உறவினர் பேர், தந்தை அதில் இருக்கும். அந்த 2002 உறவினர்னா யார்? தந்தை. உங்கள் உறவினர் பேர் இருக்கும். அவர் யார் உங்களுக்கு? தந்தையா அப்படின்னா தந்தைன்னு இருக்கும். அடுத்தது வந்து கேட்குறான் ஒருத்தன், மாவட்டம்னு கேட்குறான். அதில் ஒருத்தன் அந்த யூடியூப்பில் ஒருத்தன் சொல்கிறான், அந்த மாவட்டம்ன்றது வந்து உங்கள் தந்தையாரோட மாவட்டம் அப்படின்றான். தந்தையாருடைய மாவட்டம் இல்லை, வாக்காளருடைய மாவட்டத்தை போடணும். நீங்கள் தந்தை எந்த மாவட்டத்தில் இருந்து அந்த மாவட்டத்தை போடுங்க, அது தப்பு. அது மாதிரி கைட் பண்ணுறாங்க. எந்த மாநிலத்தில் அந்த மாநிலம் போடுங்கன்ற. அப்படி கிடையாது. வாக்காளர் அந்த 2002 எந்த மாவட்டத்தில் வாக்காளர் இருக்கிறோ அந்த மாவட்டம், அந்த மாநிலத்தை போகணும். இல்லைங்க, தந்தை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டம் போகணும்னா, தந்தை எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் கூட இருந்திருப்பாரு. நீங்கள் எந்த வாக்காளர் பட்டியலில் டீல் பண்ணீங்களோ அதுதான் போகணும். ஸோ தப்பாக வருது. ஆனால் தப்பாக அவங்க சொல்கிறத கூட மக்கள் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் இந்த நடைமுறை சிக்கல்களை வந்து ஒரு பக்கம் பாஜக வந்து பீகாரில் பண்ண விஷயங்கள், தனக்கு ஓட்டு போடாத முஸ்லீம்களை நீக்கிட்டாங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டால் கூட அது இன்னும் அவங்க பட்டியல் கொடுத்தா தான் தெரியும். ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஆபத்து இல்லாட்டி கூட மக்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு அதிமுக போன்ற கட்சிகள் உதவி பண்ணணும். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு ஆதரிக்கிறோன்னு வெறும்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு விரிவான உரையாடல். உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.